கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 54வது வசனம். மத்தேயு 13:54. Matthew 13:54. தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வர்றார். சரியா? நாசரேத்துக்கு அவர் வந்து அவர் எப்பயும் போய் வழக்கமாக ஜெபம் பண்ணுறார். இது உபதேசம் பண்ணுறார். இதற்கு காரணம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் 22வது சங்கீதத்தில் 22வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். அதாவது என்ன, தேவனுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து அதை நான் வந்து உம்முடைய சபை நடுவில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக அவர் தாம் வளர்ந்த ஊரில் போகிறார். இதனுடைய ஒத்த பகுதி மார்க் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதில் முதல் 2 வசனங்கள் பாருங்கள். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள். என கூட அவருடைய சீஷர்களும் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும் தனியாக வரல, இப்போ அவருடைய சீஷரும் வந்திருக்கிறாங்க. ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படக்கூடியது. ஏன்னா அவருடைய செய்யக்கூடிய அவர் சொல்லக்கூடிய ஞானம் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடியதாய் இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில், ஏன்னா அவருடைய வழக்கமே என்ன, ஓய்வு நாளானா அங்கே வந்து அவர் வந்து தன்னுடைய தேவாலயத்தில் வந்து அவர் வந்து வேத வசனத்தை சொல்லி அவங்களுக்கு போதிக்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய உபதேசத்தை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியம் வந்தது. காரணம், இன்னொரு காரணம் பார்க்குறோம். யோவான் எழுதும்போது யோவான் 7வது அதிகாரம் 15வது வசனத்தில், அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா இவர் தச்சன், இவர் வேத எழுத்துக்களை அவங்க வேத பாரகர்கள் போல இல்லை பரிசேயர்கள் போல தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணி அவர் வந்து இந்த வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அந்த மாதிரி வாழலை. ஆனால் இவர் கல்லாதவராயிருந்தும், இப்படி படிக்காதவராயிருந்தும் இவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஞானம், இவரால் எப்படி இவ்வளோ பேச முடியுது, இவர் எப்படி நமக்கு வந்து வேத வசனத்தை சொல்லி கொடுக்க முடியுது, அவர் வந்து எப்படி வந்து இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் என்று சொல்லக்கூடிய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறாரு. என்ன, பிசாசுகளை துரத்துறாரு, நோய்வாய்ப்பட்டவங்களை குணமாக்குறாரு, இப்படி எல்லா காரியத்தையும் செய்கிறாரு. இவர் யார், இவருக்கு எங்கேருந்து இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் வந்துச்சு, இவருக்கு இவ்வளவு பெரிய ஞானமும் இந்த பலத்த செய்கைகள் எப்படி வந்ததுன்னு சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க, பிரமிக்கிறாங்க. சரியா? இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரும்போது உங்களுக்கு ஆச்சரியம் படுவது மாத்திரமல்ல, பிரமிப்படைவது மாத்திரமல்ல, இல்லை இவர் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய காரியம் மாத்திரமல்ல, நீங்கள் விசுவாசித்து அவரை நீங்கள் உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா என்பது தான் முக்கியம் இங்கே. ஏன்னா இன்றைக்கும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல், இயேசு கிறிஸ்து அவர் அதிசயமான தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்று சொல்லி அவரை குறித்து பிரமிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. எப்படி, அவர் வரப்போறேன்னு சொல்லி இருக்கிறாரு, அவருடைய வருகையை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன், இப்படி நிறைய சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் யாரு? இவர்தான் என்னுடைய தேவன், இவர்தான் என்னுடைய இரட்சகர், இவர் மூலமாக தான் மீட்பு, இவர்தான் தேவன் என்கிற அந்த ஒரு ஒப்புக்கொடுத்தல் கிடையாது. ஆனால் என்ன இருக்குது? ஆச்சரியம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்க்கஸுக்கு போனீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இல்லை ஒரு கேம் ஷோ போனீங்கன்னா அதில் அவங்க செய்யக்கூடிய காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இன்றைக்கி நம்ம பல காரியங்களை குறித்து ஆச்சரியப்படுறோம், பல காரியங்களை குறித்து நம்ம பிரமிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஆச்சரியம் பிரமிப்பு என்ன பண்ணுறதில்ல, நம்மளே ரட்சிப்பதில்லை. அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஆச்சரியத்தோடு நின்று விடக்கூடாது, அவரை குறித்த பிரமிப்போடு நின்று விடக்கூடாது. மாறாக நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆச்சரியப்படத்தோடு நிற்காம, அவர்தான் என்னுடைய தேவன், நான் அவருக்கென்று வாழ விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய
ஒரு ஒப்பு கொடுத்தல் உள்ள வாழ்க்கை இருந்தால் தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. என்ன, நான் ஒரு பாவி, அவர் என்னுடைய தேவன், அவர் ஒருவரால் மாத்திரமே எனக்கு மீட்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தெளிந்த சிந்தையோடு நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது தான் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழ முடியும். இல்லைன்னா நீங்கள் ஆச்சரியத்தோடு நின்றுவீங்க. இப்போ நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆச்சரியப்படுவதோடு உங்கள் வாழ்க்கை நின்று போயிருச்சா, இல்லை அவரை குறித்து நீங்கள் பிரமிப்பதோடு நின்று போயிருச்சா, இல்லை உங்களை விசுவாசத்தில் மாற்றி தேவனே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டதா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆச்சரியத்தோடு நின்று விட்டார்களா? அன்றைக்கு அநேக யூதர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. யார் இவ்வளவு பெரிய பலத்த செய்களை செய்கிறாரே, யார் இவ்வளவு அருமையாக அவர் பிரசங்கம் பண்ணுறாரே என்று. ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் அதே மாதிரி அநேக ஜனங்கள் உண்டு. ஆனால் அந்த செய்தியை கேட்கிற ஒருவரும் அப்படி கெட்டு போய் விடாதபடி எங்கள் தேவன் அவர்களை ரட்சித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.